அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லுங்க சுவாமி. இன்னைய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது நிம்மதி. இதை தேடி தான் மனுஷங்க ஒவ்வொரு கோவிலுக்காக போய் சுற்றி அலையிறாங்க. இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிம்மதின்றது இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்கிறதே கிடையாதும்மா. ஆனால் ஒப்புக்கு தேடி நிற்கிறான், நிஜத்துக்கு தேடுறதில்லை. எனக்கு நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்க நிம்மதி இல்லைங்கன்னு மனுஷன் சுற்றி 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 கோயில் குளங்கள்லாம் சுற்றுறான், எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறான். ஆனால் நிம்மதி கோயிலில் விற்கல இல்லையா? அதனால் அங்கே போனால் நிம்மதி கிடைக்காது. நிம்மதின்றது உன் மனசுக்குள்ளவே இருக்குது. அந்த நிம்மதியை நீ தேடினா நீ நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்றது என்னன்னா, பற்று இல்லாமல் இருந்தீன்னா நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் பற்ற வச்சிங்கன்னா நிம்மதியை இழந்துடுவேன். இப்போ ஒரு பதவியிலேயே நான் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். இப்போ எனக்கு பதவி போச்சு. பதவி எப்போ போச்சோ அப்போவே என் நிம்மதி போச்சு. அப்போ எனக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும்னா பதவி வேணும். என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருந்தேன். என்கிட்ட இந்த பணம் போயிடுச்சு, நான் நிம்மதியை இழந்துட்டேன். அப்போது நிம்மதின்றதை வெளியே தேடுற வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. அவன் மனசுக்குள்ளே தேடணும் நிம்மதி. நிம்மதி எது இருக்குது போதும் அப்படி நினச்சிட்டான்னா நிம்மதி. ஆனால் உலகம் ஃபுல்லாக தேடுறவனுக்கு நிம்மதி எப்பவுமே கிடைக்காதுமா. சுவாமி, ஒரு சிலர் வீட்டுங்களில் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதனால அவங்களுக்கு மனக்கவலையாகவே இருக்கும். ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, இந்த வாஸ்துக்கு இந்த விநாயகர் வச்சா நல்லது அப்படி இப்படின்னு. அது வச்சாதான் சரியாகுமா, இல்லை அது நம்மளோட மனப்பிரமையா? எனக்கு எங்கேயும் வச்சு சரியா இருந்தால் தெரியலம்மா. அதுக்கு தான் சொல்கிறது, உன் விதி என்னாவோ. இப்போ எந்த விநாயகரும் வைக்காத குழப்பம் இல்லாத எத்தனை பேர் வாழறான் சொல்லு. அப்போ விநாயகர் அவங்க வீட்டில் போய் குழப்பம் இல்லாத இருன்னு சொல்லிட்டு வந்தாரா? இவங்க வீட்டில் ஒரு கல் எடுத்து போய் வச்சுட்டின்னா அது குழப்பம் தீர்த்துருமா? குழப்பம்ன்றது உனக்குள்ளகுது. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுது, எதுக்காக ஏற்படுது, அது காரணத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளையார் மதியம் பண்ணி வைக்க மாட்டார். இது வாஸ்துன்ற பேரில் அவன் பொழப்பு தொழில் பண்ணுறான். இதுக்கு அடிமை நீ ஆகிட்ட. அதனால் கொடுத்துட்டு வச்சுக்கோ 2 பிள்ளையாரை. அப்போது அது நிம்மதி இருந்தீங்கன்னா சந்தோஷம் தானே. பிள்ளையார் வந்தார் சந்தோஷமாகறான்னா அந்த சந்தோஷம் நல்லாயிருக்கும். ஏதாலும் உன் விதி என்னாவோ அதுபடி தான் உன் வாழ்க்கை. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ தானே சொன்னேன், என் பிள்ளைங்க இந்த மாதிரி என்ன வச்சுருக்குறாங்கன்ட்டு. இதுக்கு காரணம் என்ன? உன் விதி. இதே டாக்டருங்க எத்தனையோ பேர் தாய் தப்புனை விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க. அது அவங்க விதி. விதியை யாராலையும் மாற்றவே முடியாது, இறைவனை தவிர. இப்போ ஐயா இருக்கும்போது நான் வரல, அவரை பார்க்க கூட இல்லை. ஆனால் உங்கள் உருவத்தில் நாங்கள் ஐயாவை பார்க்குறோம். அப்போ ஐயா உலகத்தில் மக்கள் எப்படி வாழணுன்றத எல்லாத்தையும், இந்த ஞானத்தை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டார். அவருக்குள்ள இருந்த ஞானத்தை எல்லாம் ஒரு கூடையில் வாரி, இந்தாங்க யார் யாரெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கொட்டிட்டார். அப்படிப்பட்டவர் உங்கள் உருவத்தில் பார்க்கும்போது, அப்போ உங்களை ஞானத்தந்தைன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஞானத்தந்தைன்னு சொன்னால் அது யாரும் என்னை தடை சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயாவை நான் உங்கள் உருவத்தில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, ஐயா இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுறது காதில் பிளட் வருது, அது கேட்கவே முடியல. அது அந்த முகத்துங்களை பார்த்தாவே அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் வருது. அப்போது ஐயாவை நினைக்கும் போதும் நீங்கள் பேசுறது கேட்கும்போது ஒன்றா இருக்குது. அப்போது ஐயா யாருக்குள்ளே இருக்காங்க? உங்களுக்குள்ளே இருக்காங்க. அப்போ உங்களை ஞானத்தந்தைன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்கு ஐயா? ஞான சூன்யம் சொல்லமா? ஞான சூன்யம்னா ஒன்றுமே இல்லை, அவர் ஒன்றுமே இல்லாதவர் தானே கடவுள். சரிம்மா, அடுத்த கேள்விமா. அடுத்த கேள்வி, இப்போ பொய்ப்பந்தல் இருக்கு. பொய்ப்பந்தல் மகாபாரதத்தில் கூப்பிடுறாங்க, பொய்ப்பந்தல் போட்டு கூப்பிடுறாங்க. அது எதுக்காக ஐயா கூப்பிட்டாங்க? பொய்ப்பந்தல் என்னம்மா? பொய்ப்பந்தல்னா பந்தல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மேலே ஏறி நின்னா உள்ளே போயிடும். இதுதான். பாஞ்சாலி அவங்க ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தாங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி அந்த அரண்மனையில் காட்டும், இருக்கிற ஒன்றை இல்லாத மாதிரி காட்டும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு காலை வச்சா பொதுக்குன்னு உள்ளே போகும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது காலை வச்சா ஒன்றுமே ஆகாது. அப்போ மகாபாரத போருக்கு அடிப்படை காரணமே
இந்த பந்தலில் தான் ஆரம்பிச்சுது. துரியோதனம் போய் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு போய் அவமானப்பட்டதோட விளைவு தான் பாஞ்சாலியே ஒரு நாள் இதே மாதிரி அவமானம் படுத்தியே தீர்வன்னு அவன் கங்கணம் கட்டுறது காரணமே அதுதான். புரியுதுங்களா? பொய்ப்பந்தல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வரட்டு பாருங்க. புரியுதா? அப்போ பொய்ன்றது இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடு. பொய்யை விட்டுட்டு மெய்யை தேடி போனால் நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை நம்பி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? அதில் பொய்ப்பந்தலை தூக்கி போட்டுட்டு மெய்ப்பந்தலுக்கு வருவோம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உபதேச குருமார்கள் சொல்கிறாங்க, இவங்க தான் உபதேச குருமார்கள், இவங்க இனிமே எனக்கு அப்புறம் வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க. குரு உபதேசத்தை தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை ஏன் வந்து ஐயா வந்து எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல, நம்பிக்கை இருக்குன்னு உங்களை பார்த்து ஏன் ஐயா சொன்னார்? அப்போவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, அதாவது வந்து வேற யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டாங்க, நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்படவே இல்லை. ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா போடுங்கன்னு அவர் காலாண்டே இருந்தோம். அதுதான்ப்பா, அது இன்னொரு விளக்கம் இருக்கு. எப்படின்னா, இப்போ ஐயா தான் வந்து 3 உபதேசத்தை அவர் 18ஆ பிரித்து அவர் படாத துன்பப்பட்டு அது ஒரு துளி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். அப்போ வந்து அவர் காலை பிடிச்சிக்குவோம். அவர் காலில் இருக்க தூசி தான் பிடிக்க முடியுமே தவிர காலை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மேலே போகணும். அப்போ வந்து அவங்களெல்லாம் உபதேச குருமார்கள்னு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு நான் கண்டுபிடிச்ச உபதேசத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சித்தர்கள் பாடல்கள் எவ்வளவோ இருக்குது, அதில் புதுசாக அப்படியே கண்டுபிடிச்சி சொல்கிறது யாராக இருக்கும்? குருவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு அப்புறம் குரு என்னோட புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற பொருளை எடுத்து சொல்கிற ஒரு திறமை வந்து என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, உங்கள் பேர் சொல்கிறாரு. அப்போது அடுத்த குரு நீங்கள், அவங்க குருமார்கள், லேடிஸு ஜென்ஸு, இதுக்கு தான் குருமார்கள் தவிர உபதேசத்துக்கு தான் குருவை தவிர குரு கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான்ப்பா. இன்னொன்று சொல்லிட்டேம்மா நான்? இல்லை நானே நான் சொல்லிடுறேம்மா. திருக்குறள் சொல்கிறான்ப்பா, உங்களுக்கு உண்டான திருக்குறள். அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் தானே நன்னையும் செய்துவிடல் ஒன்று. அப்புறம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இலக்கணம் நீங்கள் எப்படின்னா, பையன் வந்து மகிழ்வார். எப்படின்னா, நான் எடுத்து வைத்த அடியை என்னை பின்தொடர்றாங்கல்ல, ஒரு அடி கூட பிசங்காமல் நீங்கள் வரீங்க, ஐயா பின்னாடி வரீங்க, ஐயா தான் கைப்பிடிச்சி கூட்டின்னு போயின்னு இருக்கிறாரு, இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அது உங்களோட பேச்சு, உங்களுக்குள்ளே இருந்து ஐயா பேசுகிறாரு. இதுதான் உண்மை. இல்லைன்னா யாராலும் இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அடி மேலே அடித்தா அது அம்மின்றது என்ன ஐயா? அடிமேல் அடி அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னா அது என்ன? மனம்தாம்மா. மனம் கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி இருக்குதுன்னு நீ அதை நகர்த்தாம போனா அடி மேலே அடி அடித்தா அம்மி நகர்ற மாதிரி உன் மனசும் கல் மாதிரி இருக்கிற மனசை பாரம்ன்ற ஒரு அந்த மூச்சை கொண்டு அடி மேலே அடி அடித்தனா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. அவர் எதை சொல்றாரு? நெஞ்சமான கல் இப்போ கரைஞ்சி உருகுதான். யார் பேரை சொன்னா? முருகனோட பேரை சொன்னா அந்த அளவுக்கு உருகுற அளவுக்கு அது பக்குவப்படணும்பா. எதை கொண்டு பக்குவப்படும்? உன் மூச்சை கொண்டு பக்குவப்படுத்தணும். புரியுதுங்களா? அப்போ அடி மேலே அடி அடித்தால் மனமான அம்மியும் ஒரு நாள் நகரும். நகர்ந்து எங்கே போவோம்? அது எங்கேருந்து வெளியே வந்து தன்னை மறந்து இருக்குதோ அதை தேடி போகும். புரியுதுங்களா? இதுதான் சாமி விஷயம். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மின்றது உடல். அந்த மூச்சு காற்றை எடுத்து நம்ம அடிக்கும்போது இந்த உடம்பு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அம்மியாக இருக்கிற உடல் வந்து நகர்ந்துடுது. அப்போது அம்மி அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்ன்றது நான்ன்றது அந்த உடல் நகர்ந்துட்டு ஆன்மான்றது இதுதான் நான்ன்றது உடல் இல்லைம்மா, உடலா நினைச்சுனுக்கிற மனசு. மனம்தான் நான் உடல் நினைச்சுனுக்குது. இப்போ மனம் அதை நினைப்ப விட்டுட்டா உடல் ஒண்ணுமே கிடையாது. இப்போ உயிர் போச்சுன்னா அந்த நினைப்பு இருக்குமா? அப்போ நினைக்கிறது மறக்கிறது எல்லாம் உருவாக்கப்படுறது எல்லாமே இந்த மனம் தான். புரியுதுங்களா? அப்போ எல்லாமே உடலை சீர்படுத்துக்காக யோகமோ ஞானமோ இல்லை, மனசை சீர்படுத்த மட்டும்தான் யோகமும் ஞானமும். அப்போ மனசுமான ஒரு கல் சரியாகி போச்சுன்னு சொன்னால்
தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை, தேடி போக வேண்டியது ஒன்றுமே இல்லைம்மா. உக்காஞ்சதுலேருந்து அந்த இறை இன்பத்தை எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பக்குவப்பட வேண்டியது மனம்தான். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று கேட்குறேன், வைரம், வைடூரியம், தங்கம், பவளம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சொத்து பத்திரம்லாம் எழுதி வைக்கிறோம். எல்லாருக்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுடுவாங்க. பாதுகாப்பு இருக்கும். ஆனால் உயிருக்கு பாதுகாப்பு ஐயாவோட ஒரு வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு எங்கள் உயிரெல்லாம் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கு. ஐயாவோட வார்த்தை இல்லைன்னா நான் எங்கள் உயிரெல்லாம் எப்பயோ போயிட்டு நாய் உடம்பு, பேய் உடம்பு, ஏதோ ஒரு உடம்புல இருந்திருக்கோம். ஆனால் ஐயா வந்து நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் எங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சதால அதை பார்த்து நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் கஷ்டப்படுற பெண்கள் எல்லாருமே வரணும், மனிதர்கள் எல்லாருமே இங்கே வரணும். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னா இது படிப்புக்காக எல்லாம் சொல்லவே இல்லை. இது எதுக்காக அப்பா சொல்லியிருக்காங்க? ஐயா கூட படிச்சாரு, பிச்சை எடுத்து படிச்சாரு, மாடு மேய்ச்சி படிச்சாரு. அப்படி என்னதான் படிச்சாரு? வழுத்து படிப்புக்காக அவர் படிக்கல, ஞான படிப்பை படிச்சாரு. இதுக்காக படிக்கிற படிப்பெல்லாம் இப்போ ஒரு டாக்டர் செத்து போட்டாரு, அவர் அடுத்த பிறகு டாக்டர் ஆவாரா? ஒரு வக்கீல் செத்து போட்டாரு, அடுத்த பிறவில வக்கீலா வருவாரா? இல்ல. ஆனா ஐயா சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தை நீ பண்ணு, இந்த பிறவில நீ முடிக்கலனா கூட இந்த பாடம் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தொடர்ந்து வரும். அப்ப எது கல்வி? ஞான கல்வி ஒண்ணுதான் கல்வி. ஏன்னா இந்த கல்வி மட்டும்தான் உயிர் படிக்க போகுது. மற்ற எல்லா படிப்பும் உடலும் மனசும் படிக்க போகுது. இந்த ரெண்டு பொருளுமே இறைவனை போய் சேர போறதே கிடையாது. உயிர் மட்டுமே இறைவனை சேர போற போது அந்த உயிர் படிக்கக்கூடிய கல்வியே மிக சிறந்த கல்வி. அது யார் கொடுப்பா? ஒரு குருவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கல்விக்கு பேரு ஞான கல்வி. அந்த கல்வி மட்டும்தான் நமக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய கல்வி அது இருக்கும். மற்ற எதை படித்தாலும் மரணம் செய்யும். இந்த ஒரு படிப்பை படித்தவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை, பிறக்க வேண்டிய வேலை இல்லை, இந்த துன்பமான வாழ்க்கை இல்லை, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. அது பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தைரியமாக நிற்கும். இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். எப்படி சொல்றாரு? பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தான் பட்டினத்தார் இருந்தாரு. ஆனாலும் அவர் எவ்வளவு கர்வத்தோட சொல்ற பாரு, டேய் நான் பிச்சை எடுக்கிற நிலையில வந்தா கூட நீ வந்து எனக்கு வைக்கணும்டா தட்டுல, உன் இடத்த தேடி நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன்னு எவ்வளவு கர்வம் இருக்கு பாருங்க. இந்த கர்வம் எங்கிருந்து வந்தது? ஞானம் என்ற ஒரு கல்வியை படித்தால் பிச்சை எடுக்கும்போது கூட தைரியமா உட்காந்து பிச்சை எடுக்கலாம். அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சவன் ஒரு ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். உலகத்தையே ஜெயிச்சவன், அவன் முன்னாடி எல்லாரும் நடுங்கினான். எல்லாரும் ஏன் நடுங்கினாங்கம்மா? படைபலம், உயிர் பயம் இருந்தது. எங்க இந்த ராஜா நம்மளை வெட்டிடுவானோ, ஜெயிலில் போட்டுருவானோன்னு உயிர் பயம் இருந்ததுனால எல்லாரும் அலெக்சாண்டருக்கு பயந்தான். ஆனா ஒரே ஒருத்தன், டே கொஞ்சம் தள்ளி நில்றா, சூரியனை மறைக்கிறேன் நீ தைரியமா சொன்னா. ஏன்? அவனுக்கு உயிர் மேல பயம் இல்லை. மனப்பக்குவம் இருந்தா உயிர் பயம் இல்லாத ஒருத்தனால யார வேணா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா எடுத்து நிற்பான். அந்த தைரியம் ஞானத்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, இந்த கல்வியால தான் கிடைக்குமே தவிர, உலகத்துல வேற யாராலையும் அதை கொடுக்கவே முடியாதுமா. அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம குருநாதர் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதுதான் கல்வி.